ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பக்தியில இன்னைக்கு 65வது நாள். அவ்யக்தவாணி டேட் 19/3/82, 1982. அவ்யக்தவாணியோட டைட்டில் செய்யும் காரியம் ஆத்மாவை தரிசனம் செய்விக்கும் கண்ணாடி. செய்யும் காரியம் ஆத்மாவை தரிசனம் செய்விக்கும் கண்ணாடி. ஸோ இந்த முறை வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொல்லப்பட்டது. ஸோ அதனால இதுல உள்ள நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடா இருக்கும். ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டின் வந்து ஜீசஸ்க்கு ப்ரே பண்றாரு, ரொம்ப மனமுருகி ப்ரே பண்றாரு. எதுக்குன்னா, கடவுளே எனக்கு வந்து எப்பயாவது லாட்ரி விழுந்துருமோ, எனக்கு ரொம்ப நீண்ட காலமா ப்ரேயர் பண்றாரு, ரொம்ப உருகி ரொம்ப மனசால ப்ரே பண்றாரு, எப்படியாவது எனக்கு ஒரு லாட்ரி விழுந்துரும் அப்படின்னு. ஒரு நாள் இவன் பொறுக்காம ஜீசஸே அவர் முன்னாடி வந்துட்டார். வந்து என்ன சொன்னாருன்னா, ப்ரே பண்றதுலாம் ஓகேவா, முதல்ல லாட்ரி விழுணும்னா அந்த லாட்ரி சீட்டனாச்சும் வாங்கிக்கோ. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, லாட்ரி சீட்டு கூட வாங்காம எனக்கு லாட்ரி சீட்டு இதை விழுந்துடணும், பரிசு விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால சும்மா வெறும் ஆக்ஷன்ல இல்லாம ஜஸ்ட் ப்ரே மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் எந்த ஒர்க்குக்கும் இல்லை. ஜஸ்ட் யோகா மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், எந்த சேவையும் இல்லை அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். முக்கியமா நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தார்மையில கொண்டு வர்றதுக்காக, நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்காக, இந்த ஞானத்தை ஆக்ஷன்ல கொண்டு வர்றதுக்காக. அப்படி கொண்ட ஒரு ஞானம் மட்டும் இருக்கு, அதை நம்ம சேவையில இல்ல அன்னன்னைக்கு உள்ள இதுல யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன பயன்? இந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா பாபா வந்து சூக்ஷ்ம விஷயங்களை பத்தி தான் பேசுவாரு. சங்கல்பம், விருத்தி, இதெல்லாம் தான் பத்தி பேசுவாரு. ஆனா இந்த இதுல மட்டும் பாத்தீங்கன்னா பாபா வந்து ஆக்ஷன், கர்மத்தை பத்தி பேசுறாரு. சோ ஒரு ஆத்மாவுடைய கர்மம், அவருடைய செயலை வச்சுதான் அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுக்க முடியும். சும்மா வாய் மட்டும் பேசுறவரா இல்ல உண்மையிலேயே அவரு கொடுத்த வாக்க நிறைவேற்றுறவரா அப்படின்னு அவர் செய்யற கர்மத்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப நம்ம செய்யற கர்மம் தான் நம்ம ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், ஆத்மாவுடைய அந்த குணங்கள், குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கர்மத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாபா இதுல வந்து சக்திகளை பத்தி பேசுறான். சக்திகளுடைய ஒவ்வொரு கர்மமும் சிரேஷ்டா மகானா இருக்கும். அதனால்தான் அவங்கள சித்தி ஸ்வரூப் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுடைய மகிமை இன்னைக்கு வரைக்கும் பாடப்படுது. இந்த சாக்காரத்தனோட விசேஷத்தா என்னன்னா கர்மம். எப்படி நிராகாரத்தனோட விசேஷத்தா வந்து எல்லாத்துலயும் கர்மத்திலேருந்து விலகி ஞாராவா இருக்கிறது. இங்க சாக்காவத்தன்னா இங்க நம்ம கர்மம் செஞ்சுதான் ஆகணும். இது கர்ம சேத்திரம், இது கர்ம யோகம்னு சொல்லுவாங்க, சில பேர் கர்ம போகம்னு சொல்றாங்க, கர்ம சம்பந்தம்னு சொல்றாங்க. சோ நம்ம கர்மேந்திரியங்களையும் கர்மம் செஞ்சுதான் ஆகணும். சோ இப்ப நம்ம கர்மம் வந்து சிரேஷ்டமா இருந்தோம்னா அதோடைய பிராப்தியும் வந்து சிரேஷ்டமா இருக்கும். நம்ம கர்மம் நம்ம செய்யக்கூடிய செயல்தான் ஆத்மாவை தரிசனம் செய்யக்கூடிய கண்ணாடி. அதனால அந்த கர்மங்கிற அந்த கண்ணாடி வந்து சக்தி ரூபா இருக்கும். சோ அடுத்த பாபா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது
கர்மம் வந்து ஸ்தூலமானது, சங்கல்பம் வந்து சூக்ஷ்ம சக்தி. அப்போ இந்த சூக்ஷ்மம் வந்து ஸ்தூலோட உயர்ந்ததுதான். ஆனா மக்களுக்கு வந்து ஆத்மாக்களுக்கு அந்த சூக்ஷ்ம வைப்ரேஷன் கேட்ச் பண்றது வந்து கஷ்டமா இருக்கு. அப்போ உங்க கர்மத்தின் மூலியமா தான் இங்க வந்து உங்க சங்கல்ப சக்தியை தெரிஞ்சுப்பாங்க. மனசா சேவை வந்து ரொம்ப சிரேஷ்டமானதுதான். உங்க விருத்தி மூலியமா விருத்தியை மாத்தணும், வாயுமண்டலத்தை மாத்தணும். இந்த சேவை வந்து ரொம்ப உயர்ந்த சேவை தான். பட் இப்ப உங்க கர்மத்தின் மூலியமா உங்க சக்தி ஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் பண்ண வைங்க. உங்க கர்மத்தின் மூலியமா தான் அவங்க சங்கல்ப சக்தி வரைக்கும் ஈஸியா வந்து ரீச் ஆக முடியும். அப்ப நாலேஜும் இந்த ஞானமும் ஒரு சக்தி தான். ஆனா அந்த சக்தி வந்து சக்தி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சும்மா பாயிண்ட் ரூபத்துலதான் யூஸ் பண்றீங்க. இன்னைக்கு பாபா இந்த பாயிண்ட் சொன்னாரு, ஓகே முடிச்சு போச்சு. அதை பிராக்டிக்கலா என்ன கொண்டு வந்தீங்க, அதை வந்து உங்க சக்தியா மாத்திட்டீங்கன்னா அது கம்மியா இருக்கு நீங்க பாபா சொல்றாரு. அதனால ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டும் இங்க வந்து உங்களுடைய சஸ்திரங்கள், இதை யூஸ் பண்ணும். அடுத்து பாபா என்ன சொல்றாங்கன்னா, உங்க பலகீனங்களை வந்து நீங்க வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து மறைச்சிடுறீங்க. மேல அந்த இப்ப ஒரு மரம் தான் உங்களோட பலகீனம்னா மரத்துல உள்ள மேல உள்ள கிளைகளை வெட்டிடுறீங்க, அதாவது நீங்க மத்தவங்கள்ட்ட இருந்து மறைச்சிடுறீங்க. ஆனா என்ன ஆகுது, மறுபடியும் அந்த சூழ்நிலை வரும்போது, அதுக்கு தண்ணி கிடைக்கும் போது மறுபடியும் அந்த பலகீனங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருது. சோ ஒரு போர் வீரன்கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்கு, ஆனா யுத்தத்துல அது சரியான நேரத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப என்ன பயன்? அவ்வளவு ஆயுதங்கள் இருந்தும் எந்த பயனும் இல்லை, தோத்துதான் போயிடுவார். சோ இந்த ஞானத்தை ஞானத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு பாம் மாதிரி, ஒரு மிசைல் மாதிரி. சோ இது சரியான நேரத்துல சரியா யூஸ் பண்றதுக்கான பிராக்டிஸ் நம்ம பண்ணிக்கணும். இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பாபா வந்து எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைக்கான விதை எது அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாக்டருக்குமே அந்த விதையை எரிக்க தெரியல. மேலோட்டமா ஏதோ மருந்து கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணிடுறாங்களே தவிர அந்த ஆழத்துல போய் எதனால இந்த அந்த விதையை வந்து எரிக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் மருந்து கொடுத்து அதை வந்து மற்ற விஷயங்களை போஸ்ட்போன் பண்ண வச்சிடலாம். ஸோ அதனால பைபிள்ல கூட போட்டிருக்கு, என்ன விதைச்சிங்களோ அதுதான் வந்து அறுவடை செய்வீங்க. இப்போ இதுல நம்ம என்ன ஒரு இதை எடுத்துக்கலாம்னா, டெய்லி நம்ம கர்மத்துக்கான ஒரு டைரி, ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அதுல வந்து பாருங்க என்னோட கர்மங்கள்லாம் எப்படி இருந்தது, எவ்வளவு பேருக்கு சுகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இருந்தது, இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்க. ஸோ அதனால இப்போ பைபிள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஞானத்தோட வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். பைபிள்ல எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு தர்மம் இருக்கு இந்த உலகத்துல. பட் கிறிஸ்டியானிட்டி வந்து கிட்டத்தட்ட நம்ம இதோட நிறைய ஒத்து போகும். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில கடவுள் வந்து தந்தையா ஏத்துக்கிறாங்க. அதுல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா, யார் வந்து சும்மா கடவுள்னு சொல்றாங்க, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வர முடியாது. எது வரைக்கும்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்க நடைமுறையில கொண்டு வந்திருக்கணும், அப்பதான் அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியும். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்ன வந்து நீங்க சுமந்துக்கோங்க, நான் வந்து ரொம்ப ஹெவி கிடையாது அப்படின்னு. அது வந்து கேரி கிராஸ், என்னுடைய சிலுவை சுமந்துக்கோங்க, அது ஹெவி கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி இங்க நம்ம பாபாவை நம்ம ஹார்ட்ல வச்சுக்கிட்டோம், மனசுல வச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து பாபானவர் கிடையாது. அவரை தவிர வேற யாராவது மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். அடுத்த ஒரு ஸ்லோகன் என்னன்னா, எப்படி பி பர்ஃபெக்ட் லைக் யுவர் ஃபாதர் இஸ் இன் த ஹெவன். அதாவது உங்க தந்தை எப்படி சம்பூர்ணமா இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் வந்து பர்ஃபெக்டா இருங்க அப்படின்னு. அடுத்து நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்க வந்து எனக்கு சேவை செய்யறதுக்காக இல்லை, நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். யாரு இங்க வந்து ஃபர்ஸ்டா இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க, அவங்க வந்து அங்க லாஸ்டா இருப்பாங்க என்னுடைய ராஜ்யத்துல. யார் இங்க லாஸ்டா இருக்காங்க என்னுடைய ராஜ்யத்துல, அவங்க வந்து ஃபர்ஸ்டா இருக்காங்க. அதாவது லாஸ்ட்னா உலகாயுத விஷயங்கள் இல்லை, உலகாயுத பற்று, உலகாயுத அட்டாச்மெண்ட், இதுலலாம் வந்து லாஸ்டா இருக்காங்களோ அவங்க அங்க இறைவனோட ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே எனக்கு கிறிஸ்டானிட்டியில இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இதா சொல்லுவாங்க. எல்லாருமே அதாவது நீங்க வந்து மக்கள் நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க மத்தவங்கள்ட்ட அன்பா நடந்துக்கோங்க. முக்கியமா உங்க எதிரியினாலையும் அந்த ஒரு அன்புக்கான ஃபீலிங் வைங்க.
ஏன்னா அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாருன்னா யார் வந்து அவங்க இதய லெவல்லயும் வந்து தூய்மையா இருக்காங்க, அவங்கதான் வந்து அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு. ஜீசஸ் கேட்கிறாங்க, யார் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும்னா, ஜீசஸ் அந்த ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதை தூக்கி வச்சுட்டு சொல்றாங்க, யாரோட இதயம் அந்த குழந்தை மாதிரி அவ்வளவு பரிசுத்தமா இருக்கோ, அவ்வளவு தூய்மையா இருக்கோ, அவங்கதான் வந்து அந்த சொர்க்க ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படின்னு. அப்போ இப்ப நம்மளும் நமக்குள்ளார அந்த குழந்தை மாதிரி அந்த பரிசுத்த தன்மை, அந்த இன்னோசென்ஸ், இந்த கியூரியாசிட்டி இந்த ஞானத்தில், இந்த ஞான யோகத்துல அந்த கியூரியாசிட்டி கொண்டு வரும். நீங்க புருஷார்த்தம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்கறதானே, அது தானே அப்படின்னு அந்த கியூரியாசிட்டி, ஸ்டார்டிங்ல அந்த கியூரியாசிட்டி குறைஞ்சு போயிடுது கொஞ்சம் ஞானம் அதிகமாகும் போது. பட் அந்த கியூரியாசிட்டி வந்து குறையக்கூடாது. அந்த ஊக்க உற்சாகம், அந்த ஆர்வம், அதெல்லாம் டெய்லி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப டூ மச்சா ஒவ்வொரு இதுக்கும் இது என்ன இது இந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்க புத்தியோட சக்தி நஷ்டமாகும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணி இது பண்ணிப்பாங்க, அதுக்காக டூ மச் டூ மச் போனா அங்க வந்து பிரச்சனை ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஈவன் இது வந்து அங்க அவங்க அவங்கள கூட இருக்கு. நீங்க சங்கல்பங்கள்ல கூட யார் பத்தி தப்பா யோசிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு விபச்சாரி மாதிரி தான் அப்படின்னு அங்க கூட இது எழுதிருக்கு. ஸோ அதனால நம்ம வாழ்க்கை வந்து தூய்மைக்கான வாழ்க்கை, பிரம்மச்சரியத்துக்கான வாழ்க்கை, ஆசை இல்லாத வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான், ஆனா தன்னை இழந்துட்டானே என்ன பிரயோஜனம்? அதனால இறைவன் இப்ப சொல்றாரு, என் கையை பிடிச்சுக்கோங்க, மத்த எல்லா விஷயமும் இதுல அடங்கி இருக்கு. இவன் பைபிள்ல கூட இருக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு. ஸோ இதுல இன்னொரு சீனும் காமிச்சிருக்காங்க. என்னன்னா, அதாவது ஒரு ஏழை பெண் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஜீசஸ் அங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு நறுமணத்தால ஒரு சென்ட் மாதிரி உள்ள ஒரு லிக்விட் கொண்டாந்து ஜீசஸோட காலை கழுவுறான். அவங்க கூட ஒரு சிஷ்யர் கேட்கிறான், இந்த மாதிரி பண்றதுக்கு அந்த சென்ட்டை வித்து காசு வாங்கி அதை வந்து ஏழைங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் தானே, இப்படி பண்றது வேஸ்ட் இல்லையா அப்படின்னு. அப்ப ஜீசஸ் சொல்றான், அதாவது ஏழைகள் வந்து இப்போ அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஆனா நான் எப்போதும் இருக்க மாட்டேன், நான் கொஞ்ச காலத்துக்காக தான் இருப்பேன். அதாவது இதை வந்து நம்ம இங்க பாபா கூட கம்பேர் பண்ணிக்கணும். பாபா இந்த சங்கமிக டயத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறாரு. ஸோ மனிதர்களோட 1000 வருஷம் வாழ்ந்துட்டோம், நம்ம விரும்பிய அடுத்த 1000 வருஷம் நம்ம மனிதர்களோட தான் வாழ்ந்து ஆகணும். இந்த கொஞ்சம் சங்கமிகத்துக்கான டைம் மட்டும்தான் பரமாத்மாவோடய வாழ முடியும். நீங்க என்னதான் தவம் பண்ணாலும், என்னதான் தலைகளை நின்னாலும் அதுக்கப்புறம் நம்ம பாபாவோட இருக்க முடியாது. ஸோ இந்த சங்கமீகத்துக்கான இந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் நம்ம பாபா கூட இருக்கணும். ஸோ அதனால இந்த லைஃப் வந்து ஒரு துறவு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜீசஸ் மாதிரி தான் இருக்கணும். அவர் வந்து அவருக்காக எதுவும் யோசிக்கல, எல்லாருக்காக மக்களுக்காக கொடுக்கணும், நன்மை செய்யணும், இதுதான் வந்து அவருடைய பாவனை இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு முறையில பாபா அவங்க கர்மங்கள் வந்து சக்திசாலியா இருக்கணும், அதுக்கு உங்க சங்கல்பம் சக்திசாலியா இருக்கணும். ஸோ அப்போ ஒரு படம் வரைங்க, மாஸ்டர் சர்வசக்திவான இப்ப பாபா சொல்றாருன்னா அப்போ மைண்ட்ல என்ன ஒரு பிக்சர் வரணும். ஒரு ஆப்பிள்னா ரெட் கலர் அந்த ஆப்பிள் தெரியும், அப்ப மாஸ்டர் சர்வசக்திவான மனசுல என்ன தெரியும், அந்த விஷயத்த ஒரு பிக்சரா வரைங்க. 2வது ஹோம்ஒர்க் வந்து மந்திரம், இந்த மாஸ்டர் சர்வசக்திவான் மந்திரத்தை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும், அதுக்கு வந்து முக்கியமானது என்னன்னா தாய் என்னன்னா அதை ரிப்பீட், அந்த விஷயத்த மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணும். பிராமணர்கள்ட்ட நாலேஜ் நிறைய இருக்கு, ஞானம் நிறைய இருக்கு, என்ன மிஸ்ஸிங்னா இந்த பிராக்டிசல். சொன்னாலும் இந்த பிராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸை அதிகரிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்லயும் புது புது பாத்வே வந்து உருவாக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாபா கூட என்ன முறையில சொல்லுவோம், அது பைபிள்லயும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இதுல கூட சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்ப ஷைன் ஆகுவீங்கன்னா, உங்களுடைய லைட் எப்ப ஜொலிக்குன்னா எப்ப நீங்க வந்து என் பக்கத்துல இருக்கீங்களோ, அதனால என் கூட வாங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க, நான் தான் இந்த உலகத்தின் ஆதி அந்தமா இருக்கேன், அந்த ஆல்ஃபா உண்மைதா, என் கூடவே இருங்க, என் கூட கனெக்ட் ஆகிருங்க, அப்போ என்கிட்ட உள்ள பிரகாசம் உங்களுக்குள்ளாரையும் வரும். ஸோ ஜீசஸோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது, அதை நம்ம பைபிள்ல கேள்விப்பட்டிருக்கோம்.
அவங்க கூட உள்ள தாமஸ்னு ஒருத்தர் அவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, இங்க நிறைய பேர் நீங்க அற்புதம் செஞ்சிருக்காங்க அதனால உங்களை நம்புறாங்க, சில பேர் வந்து நீங்க அற்புதம் செஞ்சதை பார்க்கல ஆனாலும் உங்களை நம்புறாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, அதாவது அவங்கதான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாருன்னா, யார் வந்து இப்ப நம்ம ஞானத்துல கூட சில பேருக்கு தான் காட்சி கிடைச்சிருக்கும், சில பேர் காட்சி கிடைச்சிருக்காது, இருந்தாலும் அவங்களுக்கு பாவங்கள் நம்பிக்கை இருக்கும். அவங்கதான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு எதுவும் காட்சி கிடைக்கல, அம்மாக்கு ஒரு காட்சி கூட கிடைக்கல, பட் அவங்களுக்கு பாவங்கள் அவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால இந்த டவுட்டிங் நேச்சர், இந்த டவுட்டிங் நேச்சர் வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடாது. பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களுக்குள்ளார இந்த நம்பிக்கை, இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது நீங்க அந்த மலையை கூட போய் கடலை விழுன்னு சொன்னீங்கன்னா அது போய் விழும். இன்னொரு சீனும் காமிச்சிருக்காங்க, அதாவது ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்காரு. ஜீசஸ் ஒரு ஊருக்கு போகும்போது அவருக்கு ஃபீல் ஆகுது, அதாவது ஜீசஸ் வந்து அவர் கை கண்ணில் வச்சாங்கன்னா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு. ஸோ அதனால அந்த ஜீசஸ் அந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு ஜீசஸ்க்காக ஓடுறாரு. ஜீசஸ் வந்து அவர் கண்ணில் கை வைக்கிறாரு, ஒரு தெரிய ஆரம்பிச்சிருது கண். இப்போ அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அதாவது உன்னை குணப்படுத்தினது நான் இல்லை, உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை குணப்படுத்தியிருக்கேன், இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருக்கு. அதாவது இப்ப ஆத்மா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா சரீரம் வந்து வீக்கா இருக்கு. ஸோ அதனால இந்த மில்லில் சில ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. என்னன்னா இன்னைக்கு சர்ச், சாரி இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லையா. ஸோ நீங்க வந்து உங்க பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு சர்ச்சை விசிட் பண்ணுங்க, அவங்க கூட ப்ரே பண்ணுங்க, அவங்களுக்கு சில கிஃப்ட் கொடுங்க, சில நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். இது நீங்க அன்னைக்கு பண்ண முடியும்னா மற்ற சண்டே அன்னைக்கு அவங்கள்ட்ட இது இருக்கும். ஸோ அந்த நாள் கூட போய் நீங்க அவங்கள்ட்ட நம்ம விஷயங்கள் சொல்லலாம். பட் அதை வந்து யுக்தா சொல்லணும், அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணலாம். ஃபைனலா பாபாவுடைய யாத்வியார். ஸோ இதுல பாபா என்ன சொல்றாங்க, ஸோ சதா உங்களுடைய எல்லா சக்தியும் வந்து கர்மத்தின் மூலமா பிரத்யக்ஷம் பண்ணக்கூடிய உங்களுடைய சக்தி ஸ்வரூபத்தின் மூலமா சர்வசக்திவான் தந்தையை பிரத்யக்ஷம் படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா பகுத்தறிவு மற்றும் பரிவர்த்தன சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, சதா உங்க சரித்திரம் மூலமா விசித்திர அந்த தந்தையை வந்து சாட்சாத்காரம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள், அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு, சிரேஷ்ட கர்மம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி.